நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, அந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் துதிகள், ஸ்தோத்திரங்கள், காணிக்கைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேசுகிறதான ஒரு நேரம், உடைய வார்த்தையை அனுப்புகிறதான ஒரு நேரம், இந்த சத்தத்தை எங்கள் மத்தியில் துணிக்க பண்ண போகிறதான ஒரு நேரம். தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக, உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 39-40 வசனத்தில், இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரை குறித்து என்று சொன்னால், 3வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து அங்கே முழுமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபேலிலே ஆரம்பித்து 32வது வசனம், பின்னும் நான் என்ன சொல்லுவேன், எப்தா, பாராக், சிம்சோன், தாவீது, சாமுவேல் என்பவர்களை குறித்தும் தீர்க்கதரிசிகளை குறித்தும் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அத்தனை பேரும் இருக்கிறார்கள். ஏனோக்கில் ஆரம்பிச்சு அப்புறம் ஆபிரகாம், ஈசாக்கு, அப்புறம் யாக்கோபு, சாராள், அப்புறம் யோசேப்பு, மோசே, இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லிட்டாங்க, அத்தனை பேரையும் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு 39வது வசனம் சொல்லுது, இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு இருக்கிறது. இவர்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, எதை அடையவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எதுன்னு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே எபிரேயர் நம்ம 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசியுங்கள். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லோரும் எதற்கு காத்திருந்தார்கள்? அஸ்திபாரம் உள்ள நகரத்திற்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அஸ்திபாரம் உள்ள நகரம் எது? 21ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 13-14 வசனங்களை வாசிங்கள். வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாகிய 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதித்திருந்தன. அவர்கள் காத்திருந்தது புதிய எருசலேமுக்கு. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர்கள் அதை தூரத்திலே கண்டு நம்பி அணைத்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர்கள். வசனம் சொல்லுகிறது, இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு இருக்கிறது. இவங்கெல்லாம் யாருன்னா சாதாரண ஆட்கள்லாம் கிடையாது. நாம் இன்னைக்கு ரோல் மாடல்ஸாக வச்சிருக்கிறவங்க, நாம் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பின்பற்றுகிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறவங்க. இவர்களை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனால் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள் என்றால் எதை குறிக்கிறது? எதை அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையலை அப்படின்னா, முதலாவது வாசிச்சோம், அவர்களுக்கு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள் அப்படின்னு இருக்கிறது. புதிய எருசலேமுக்கு காத்திருந்தார்கள், ஆனால் அது அவர்களுக்கு கிடைக்கவில்லைன்னு இருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை. அப்போ என்ன காரணம்? அப்போ அது கிடைக்கலன்னா எங்க போனாங்க அப்படின்னு சொன்னா, வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்கள். லூக்கா 16:22-23 வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே. இது எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பாதாளத்துல நடக்குது. மேல் பாதாளம், தாழ்ந்த பாதாளம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல நடக்குது. அப்போ இந்த வசனத்தின்படி இது டைரக்டா இயேசுவே சொல்ற சம்பவம். இதனுடைய வசனத்தின்படி பார்த்தா, ஆபிரகாம் எங்க போயிருக்கிறார்? மேல் பாதாளத்துக்கு போயிருக்கிறார். மரித்த அந்த ஐஸ்வர்யவான் தாழ்ந்த பாதாளத்துக்கு போகிறான். இந்த இடத்துக்கு பேர் தான் தண்ணீர் இல்லாத குழி. அதாவது அந்த ஐஸ்வர்யவான் தண்ணி கேட்பான் பின்னாடி. இதான் சகரியாவின் புஸ்தகத்தில் நாம் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தண்ணீர் இல்லாத குழியில அடைக்கப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். ஸோ இவங்க எல்லாருமே பாதாளத்துக்கு போனாங்கிறது 100% அங்கே வசனத்தில் இருக்கு. ஆனா என்ன, இவங்க மேல் பாதாளத்துக்கு போனாங்க, துன்மார்க்கர் தாழ்ந்த பாதாளத்துக்கு போனாங்க. இப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாருமே, யாக்கோபு சொல்றாரு, என் நரைமறை துக்கத்தோடு கூட பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள். சங்கீதக்காரர் சொல்றார், நான் போய் பாதாளத்தில் என் படுக்கையை போட்டாலும். இவங்க எல்லாருமே பாதாளத்தை பத்தி தான் பேசுறாங்க, யோபுல இருந்து எல்லாருமே.
அப்போ வசனம் தெளிவா சொல்லுது, இவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை அப்படின்னு இருக்கு. அப்ப ஏன் அடையல? அதான முக்கியம். பாவம் செஞ்சுட்டாங்களா, பாவிகளா அப்படின்னா வசனம் தெளிவா இருக்கு. இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையவில்லை அப்படின்னு இருக்கு. அப்ப விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வசனம் சொல்லுது, பவுலை குறித்து, நான் நியாயப்பிரமாணத்தினால் குற்றம் சாட்ட முடியாதவன் அப்படிங்கிறார். யோசிச்சு பாருங்க, நியாயப்பிரமாணத்தை பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அந்த காலகட்டத்தில். அதனாலதான் இவங்களை பத்தி வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்று. அப்போ இவர்கள் எல்லாரும் அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு லைஃப், பர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைல், கர்த்தர் விரும்புகிறபடி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவர்கள் என்ன செய்யவில்லை, அடையவில்லை அப்படின்னு இருக்கு. ஒன்று, அதற்கு என்ன ரீசன், அந்த அடையாமல் போனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு அவர்களுக்கு ஒன்று தேவைப்பட்டது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். அதே நேரத்தில் இன்னொன்று இருக்கிறது, அவர்கள் போக வேண்டும் என்றால் இன்னொரு காரியம் நடக்கணும்னு வசனம் சொல்லுது. என்ன வசனம் சொல்லுது? அவங்க பாதாளத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையணும்னா அவர்கள் இன்னொரு காரியத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, அதே எபிரேயர் 11, இப்ப நீங்க வாசிச்சது 39, 40 வாசிங்க பார்ப்போம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்து வைத்திருந்தார் அப்படின்னு இருக்கு. அப்போ அவங்க அந்த பாதாளத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையணும் அப்படின்னா அவங்கள பூரணப்படுத்துற வேலை நம்ம கிட்ட ஒன்று இருக்கு. நாம ஒன்று செஞ்சாதான் அது பூரணப்படும். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையான ஒன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக வைத்திருந்தார். அது இருந்தால்தான் அவர்கள் பூரணப்பட்டு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் வர முடியும். யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் அப்படி உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பூரணப்படுத்தி பரதீசிக்கோ அல்லது புதிய எருசலேமுக்கோ நாம் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழி இன்னொன்று இருக்கிறது, ஒரு காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது. நீங்களும் நானும் அதற்கு ஒரு காரணமாக இருக்கிறோம். நாம இல்லாட்டி அது நடக்காது, நம்மை இல்லாமல் அவர்கள் பூரணப்படாதபடி. அப்படி என்றால் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, இப்ப நீங்க வாசிச்ச புதிய எருசலேம் இருக்கு இல்லையா, அதை நீங்க வாசிக்கும் போது 13வது வசனத்துல அதற்கு மதில் இஸ்ரவேல் கோத்திரமாய் இருந்தது, அஸ்திபாரம் புறஜாதி, அதாவது அப்போஸ்தலர்களுடைய நாமங்களாக இருந்தது. இப்போ இவங்க புதிய எருசலேம் காத்திருக்கிறாங்க. இப்போ இவங்க தூரத்துல அதை பார்த்துட்டாங்க, விஷன்ல தரிசனத்தை பார்த்துட்டாங்க. ஆனால் அது இன்னும் ரெடி ஆகல. ஏன் ரெடி ஆகலன்னா, அஸ்திவாரம் போடணும். அஸ்திவாரம் போட்டாதான் அது ரெடி ஆகும். அஸ்திவாரம் போடணும்னா அப்போஸ்தலர்கள் வளரணும், புதிய ஏற்பாட்டு சபை வரணும். அப்போ புதிய ஏற்பாடு இல்லாமல் அது பூரணப்படாதுன்னு அர்த்தம். நீங்களும் நானும் வராமல் அது என்ன செய்யாது, பூரணப்படாது. அதனால தேவன் விசேஷித்த நன்மையானது ஒன்றை முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்படியானால் இந்த பூரணராக இருக்கிறது, இந்த பூரணப்பட்டால் தான் அது கிடைக்கும். அவர்களும் போக முடியும், நாமும் போக முடியும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பூரணப்படுத்தக்கூடியதான ஆவிக்குரிய வாழ்க்கை உங்களுக்கு எனக்கு இருக்குதா? அவர்களே விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றவர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான ஒரு நம்பிக்கை என்ன? எல்லாருமே ஒரு விசுவாசம். எதுல இருக்கிறோம்? கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவோம், இயேசு வரும்போது நம்ம போயிடுவோம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் போவோமா என்பதற்கான நிச்சயம் இருக்கா? போவோம் என்பது நமக்கு வாக்கு பண்ணப்பட்டது. ஆனால் போவதற்குரியதான ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம கிட்ட இருக்கா? எலிஜிபிலிட்டி இருக்கா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு பையன் இருக்கும்போது சொல்லுவான், எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் பாஸ் பண்ணிடலாம், நல்ல மார்க் எடுத்துடலாம், அதெல்லாம் சூப்பரா பண்ணிடலாம் அப்படிமா. எழுதிட்டு வரும்போது கூட சொல்லுவான், அதெல்லாம் நல்லா எழுதியிருக்கிறேன். ஆனா மார்க் வரும்போது பாருங்க, ஃபெயில் ஆயிடுவான். ஃபெயில் ஆயிடுறதுக்கு அவங்ககிட்ட 1000 காரணம் இருக்கும். சரியா திருத்தலம்பா, டீச்சர் ஒழுங்கா பாடம் எடுக்கலம்பா, கொஸ்டின் பேப்பர் டஃப் ஆயிடுச்சும்பா, என்னென்னவோ சொல்லுவானே ஒழிய கடைசி வரைக்கும் நான் சரியா படிக்கலன்னு ஒத்துக்கவே மாட்டான். அவனால அந்த வார்த்தையை சொல்லவே முடியாது. அப்போ நல்ல பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, ஏண்டா இவ்வளவு சொல்ற, அப்ப நீ மட்டும் தான் ஃபெயில் ஆயிருக்க, உன் கூட இருந்த இன்னொரு பையன் நல்ல மார்க் எடுத்திருக்கானே, பாஸ் ஆயிருக்கானேன்னு கேட்பாங்க. அதுக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பான். அது என்ன, அவங்க அம்மா டீச்சர் மார்க் போட்டாங்கம்பா. கடைசி வரைக்கும் நான் ஃபெயிலுங்கிறத அவனால என்ன செய்ய முடியாது, ஒத்துக்கவே முடியாது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடியதான ஆவிக்குரிய வாழ்க்கை. நம்மை அல்லாமல் பூரணராகாதபடின்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம தான் அதை போய் பெர்ஃபெக்ட் பண்ண வேண்டிய ஆட்கள். அப்ப அந்த பூரணாகிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவர்கள் அதை தூரத்திலே கண்டு நம்பி. இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அவங்க தூரத்துல ஒரு நம்பிக்கையோட வாழ்ந்திருக்கிறாங்க. நீங்க அந்த எபிரேயர் 11:13 வாசிச்சு பாருங்களேன்.
எபிரேயர் 11:13 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். எப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கிடைக்காதுன்னு. ஆனா வாழ்நாள் எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்களா தெரியுமா? வாசிங்க தொடர்ந்து. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? படிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கு. ஒரு விஷயம் நமக்கு தூரத்துல தெரியுது, ஆனா கிடைக்காதுன்னு தெரியும். என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு கிடைக்கும் தெரியும். அந்த என்னைக்கோ ஒரு நாள் கிடைக்கிறதுக்காக நான் இன்னைக்கு அந்நியனும் பரதேசியுமாய் வாழுகிறேன்னு ஒருத்தன் வாழ்ந்திருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்க. தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். வசனம் தெளிவா இருக்கு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல். அடையல, அவங்களுக்கு கிடைக்கல. அவங்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட புதிய எருசலேம் கிடைக்கல. ஆனாலும் தூரத்துல ஒரு நாள் வரும், ஒரு நாள் எனக்கு கிடைக்கும், ஒரு நாள் அதனை அடைவேன், ஒரு நாள் நிச்சயம் அந்த இடத்துக்கு நான் போவேன். விசுவாசத்தோடு கூட மரித்தார்கள். அதுக்காக என்ன பண்ணாங்களா? அதை அடையறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அந்த வாழ்க்கையை நான் இப்போவே பூமியில வாழ்றேன், அந்நியரும் பரதேசியும் என்று அறிக்கையிட்டு. அப்ப இப்படி வாழ்ந்தவனுக்கே அது கிடைக்கலையே. இப்ப நீங்களும் நானும் அவனை பூரணப்படுத்த வேண்டியவன். நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? இப்ப யோசிச்சு பாருங்க. கிடைக்காதுன்னு தெரியுது, இப்ப கிடைக்காதுன்னு தெரியுது, தூரத்துலதான் இருக்கு, பக்கத்துல இல்ல. ஆனா அதுக்காக அந்நியரும் பரதேசியும் அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு வாழ்ந்து மரிச்சிட்டானா. அவன் அப்படி வாழ்ந்து மரிச்சவனே பூரணப்படலையாம். இப்ப நீங்களும் நானும் அவனை பூரணப்படுத்த வேண்டியவங்களாம். நம்ம போனாதான் அது பூரணப்படுமா? அப்ப பூரணப்படுத்த வேண்டியவன் எப்படி இருக்கணும் பாருங்க. பூர்ணப்படுத்த வேண்டியவனுடையதான ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அப்ப நம்ம என்ன பண்ணா அவனை பூர்ணப்படுத்துவோம், நம்மளும் பூர்ணப்படுவோம். இந்த புதிய ஏற்பாட்டு சபை இருக்குது, இது 2000 வருஷத்தினுடையதான ரகசியம். ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இது ரகசியம்னு பவுல் எழுதுறார். இதை மறைச்சு வச்சிருந்தாராம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறைச்சு வச்சிருந்தாராம். சுவிசேஷம் என்கிற ரகசியத்தை மறைச்சு வச்சிருந்தாராம். ஏன்னா சுவிசேஷங்கிறது பரலோகத்துக்கு போகிற வழி. இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பது நித்திய ஜீவனுக்கான வழி. பரலோகம் என்பது திறக்கப்படாத ஒரு கதவாக அவர்களுக்கு இருந்துச்சு. யாருக்கு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். இன்னைக்கு நீங்கெல்லாம் பார்த்து பிரமிக்கிற, நாமெல்லாம் பார்த்து பிரமிக்கிற ஒரு ஆளு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, தாவீது, மோசே. மோசேயோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? முச்சடியில போய் தேவனை பார்க்கிறது. வாழ்நாள் முழுக்க நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. மோசேயோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முச்சடியில போய் பார்த்துட்டாரு. அடுத்து மலை மேல பாக்குறாரு, அந்த காட்சி பயங்கரமா இருக்கு. அந்த ஆள் அதுக்கு திருப்தியே ஆவல பாருங்க. அதுக்கப்புறம் கேட்கிறாரு, முகமுகமாய் பார்க்கணும், நான் உன்னுடைய மகிமையை பார்க்கணும். அப்படி இவ்வளவு பர்ஃபெக்டா வாழ்ந்த ஒரு ஆளை பத்தி வசனம் சொல்லுது. எபிரேயர் 11 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் போனார்கள். அப்போ பின்னாடி வர வேண்டிய நீங்களும் நானும் பூரணப்படுத்த வேண்டியவர்கள் இருக்கு. நீங்களும் நானும் என்ன அடிப்படையில் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உங்களாலேயும் என்னாலேயும் அதை பண்ண முடியுமா? நீங்களும் நானும் அந்த பூர்ணப்படுத்துற இடத்துக்கு இருக்கிறோமா? இந்த ஆராய்ச்சி தான் இப்ப நீங்க பண்ண வேண்டியது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமனால் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஸ்டாண்டர்ட் எங்க இருக்குது? இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, நான் பாஸ் பண்றதுக்கே தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா இங்க என்ன பிரச்சனை, நமக்கு என்ன டார்கெட்னு கேட்டா, நீ பாஸ் பண்ணி ஒரு கூட்டத்தையும் பாஸ் பண்ணி கூட்டு வந்துருங்கிறாங்க. நான் பாஸ் பண்றது எங்க கஷ்டம் தடுமாறிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு கூட்டத்தையும் பாஸ் பண்ணி கூட்டிட்டு வானா, அந்த கூட்டம் யாருப்பா? அவங்க எல்லாம் 99 எடுத்தவங்க, 100 எடுக்கல. அவங்களை எப்படியாவது 100 எடுக்க வச்சிரு நம்ம கிட்ட டாஸ்க் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். நானே 35க்கு தடுமாறிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன டார்கெட்? அவங்க எல்லாம் 95 97 எடுத்தாலு அவங்களை எப்படியாவது 100 எடுக்க வச்சிரு. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் வைக்கப்பட்டிருக்காத ஸ்பிரிச்சுவல் டாஸ்க். சபை இன்னும் அந்த நிலையை பத்தி உணரவே இல்லை. அதை பத்தின அறிவு இன்னும் சபைக்கு வரவே இல்லை. சபையை பொறுத்த வரைக்கும் என்ன? பரலோகத்துக்கு போகணும், அவ்வளவுதான். பரலோகத்துக்கு போறதுதான் உங்களை என்னையும் ரட்சிக்கப்பட்ட மறுநாளே கூட்டு போயிருப்பார் ஆண்டவர். ரத்தத்தால கழுவி மீட்டு எடுத்து அப்படியே வான் கூட்டு போயிருவாரு. அப்புறம் எதுக்கு இங்க வச்சிருக்கிறார்? உங்களை எண்ணி இத்தனை வருஷம் இங்க வச்சிருப்பதன் நோக்கம் என்ன? அப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய டாஸ்க் இருக்கு. நீங்களும் நானும் எதையோ செய்து போக வேண்டி இருக்கிறது. ஏதோ ஒண்ணுக்கு ரோல் மாடலாக இருக்க வேண்டி இருக்கிறது. அதான் பவுல் சொல்றாரு, உங்களை நான் மாதிரிகளாய் வைத்து விட்டு போகிறேன். அப்படியானால் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது? அதான் வசனம் சொல்றது, விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்பதாக நியமித்து வைத்தார். இந்த விசேஷித்த நன்மையானதொன்றுனா என்ன? அதையும் வசனம், எல்லாமே வசனத்துல இருக்கு, அவ்வளவுதான். ரொம்ப முக்கியமானது விஷயம் இல்ல, எல்லாமே வசனத்தை எழுதி வச்சிருக்காரு ஆண்டவர். விசேஷித்த நன்மையானது ஒன்று அப்படின்னா என்ன? வாசிங்க.
எபிரேயருக்கு நிருபம் 6:17 வாசி. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை என்ன பண்ணினார்? ஸ்திரப்படுத்தினார் அப்படின்னு இருக்கு. இந்த வசனம் பாருங்க. அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. என்ன வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது? அஸ்திவாரம் உள்ள நகரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதுக்கு முன்னாடையாளமா இந்த இடத்துல ஆபிரகாமை பத்தி பேசுறார். ஆபிரகாமை பத்தி பேசிட்டு, நான் முழுக்க முழுக்க பேசுறது புதிய ஏற்பாட்டில இருந்து ஆபிரகாமை குறித்து பேசுகிறார். பேசிவிட்டு அந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணுங்கிற காரியத்தை அவர் சொல்றார். சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லாத ஒன்றை புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் செய்கிறார்னு சொல்றார். அதை எப்படி சொல்றாரு? அதை பெற்றுக்கொள்வதற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை மாறாத ஆலோசனையின்படி நிச்சயமாய் பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தம் உள்ளவராய். இப்ப நாம இதை பெறணும் அப்படின்னா நீங்களும் நானும் என்னவா மாற வேண்டியிருக்கு? ஒரு பூர்ணமான இடத்துக்கு வர வேண்டி இருக்கிறது. நம்ம இல்லாமல் அவர்கள் பூர்ணராகாதபடி அப்படின்னு இருக்கு. நாம பரிபூர்ணமா ஆனாதான் இதை செய்ய முடியும். நான் சொல்றது அப்படியே வரிசையா கவனிச்சுட்டே வாங்க. இது முழுக்க ஸ்பிரிச்சுவலா உங்களுக்குள்ள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு, அவர்கள் நம்ம மூலமாக பெற்றுக்கொள்வதற்கு, நாம் அதை ஒரு சாட்சியாய் நிற்பதற்கு முதல்ல நாம பூர்ணமாய் மாற வேண்டியிருக்கு. இந்த வசனத்தை நீங்க வாசிங்களே, எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய, நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய, அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல், அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி, நல்ல கவனிங்க, பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. அப்போ நம்ம பூர்ணராகிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பேசிக்கான உபதேசங்களை எல்லாம் திருப்பி 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 அதையே பேசிட்டு இருக்காதீங்க, அடுத்த கட்டத்துக்கு போங்கன்றார். அதான் அவர் எழுதுறார். கைகளை வைக்குதல், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், நித்திய நியாய தீர்ப்பு, இதெல்லாம் தாண்டி அடுத்து பூர்ணாகிறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு போங்க. அந்த இடத்துக்கு நீங்க போகணும்னா அந்த பூர்ணராகிற இடத்துக்கு நீங்க வந்து சேருங்க அப்படிங்கிறார். ஏன்னா நான் பூர்ணவனானதான் இன்னொன்று கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது. இன்னும் பூர்ணராகாமல், அந்த புதிய எருசலேம் கட்டி முடிக்கப்படாமல் அது காத்துக்கிட்டு இருக்கு. இப்ப உங்களுக்கு சொல்றேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அவங்க எல்லாம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் லோடு ஜல்லி எடுத்துட்டு வந்து இந்த கட்டடத்தை கட்டியாச்சு. ஒரு லோடு கட்டி முடிச்சாச்சு. அவங்க குடியேற வேண்டியவங்க இன்னும் வரல. ஏன்னு கேட்டா அடுத்த லோடு ஜல்லி வந்தாதான், அடுத்த லோடு செங்கல் வந்தாதான் இதை மொத்தமா பினிஷ் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஏற்கனவே ஒரு லோடு வாங்கினவங்க நின்றுகிட்டு இருக்கிறாங்க. வாங்கிட்டு சொல்றாங்க, ஏங்க நாங்க தான் செங்கலை வாங்கிட்டோமே, நாங்க சொல்ல வேண்டிய எங்களுடைய காசெல்லாம் கொடுத்துட்டோமே, ஏன் எங்களுக்கு இன்னும் வீடு கொடுக்காம இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, உங்க வீட்டோட சேர்த்து இன்னொருத்தரோட வீட்டையும் சேர்த்து கட்டுறோம். அந்த வீடு வரணும்னா அவங்களும் வந்து காசு கொடுத்து கட்டி முடிச்சாதான் முடியும். அவங்களுக்காக தான் வெயிட் பண்றோம். இப்போ நியாயமா அவன் என்ன பண்ணணும்? யோ அது எப்படியா, நான் காசு கொடுத்துட்டேன், என் வீட்டை கொடுத்துருந்தா கேட்கணும். ஆனா அவர்களுக்கு நல்லா தெரியுது அந்த வீட்டுக்கு ஒரே வாசல் தான், அந்த வீட்டுக்கு இயேசுதான் வாசல். அதுக்கு 2 பகுதி இருக்குது, ஒன்னு மதில், இன்னொன்னு அஸ்திவாரம். இது ரெண்டையும் சேர்த்து கட்டினாதான் ஒண்ணு கிடைக்கும். அவனுக்கு நல்லா தெரியுது நாம மதில் ஓகே, அஸ்திவாரம் வராம இருக்குது. இந்த அஸ்திவாரத்துக்கு வர வேண்டியவன் வரணும். அவன் வந்தாதான் இது மொத்தமா முழுமை பெறும். அப்பதான் நாம போய் அதை சுதந்திரிக்க முடியும். அப்ப அந்த அஸ்திவாரத்துக்கு வர வேண்டியவன் என்னடா பண்ணிட்டு இருக்கிறான்னு கேட்டா, புதிய ஏற்பாட்டு சபை என்ன பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டா, இவன் இன்னும் பூர்ணமாகாம இருக்கான். செங்கல் இன்னும் சுட்டு முடிக்கல, இன்னும் அறவேக்காடாவே இருக்குது. நல்ல களிமண்ணை எடுத்தாச்சு, பரிசுத்தாவி வந்துட்டாரு, தண்ணியில மிதிச்சாச்சு, நல்ல களிமண்ணை போட்டு மிதிச்சு எல்லாம் டை பண்ணி குமாரன் சாயலுக்கு ஒப்பாய் மாத்தாச்சு. அந்த சாயல் மாறுது, ஆனா இன்னும் சுட்டு முடியல. லாரி வந்துருச்சு, அங்க ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அவன் கேட்கிறான், யோ எப்பயா இதை கட்டுவீங்க? அவன் சொல்றான், யோ இன்னும் அந்த செங்கல் வரலையா? அந்த செங்கல் வந்தாதான் மொத்தமா நாங்க கட்டி முடிக்க முடியும். அந்த செங்கல் எங்க? அது பூர்ணராகும்படி வெயிட் பண்ணிட்டு இருக்குது, அது முழுவதுமாக சுட்டரிக்கும்படி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. நீங்களும் நானும் தான் அந்த கடைசியாய் வர வேண்டியதான செங்கல். நீங்களும் நானும் தான் பூர்ணப்படுத்த வேண்டிய அந்த கடைசி பேட்ச். ஆனால் இங்கே இது பூர்ணப்படுகிறதா? அதான் இங்க கேள்வி. பூர்ணப்படுகிறதா? பூர்ணப்படுகிற மாதிரி இருக்கிறீங்களா? இருக்கிறோமா? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி இருக்கா? இன்னைக்கு உள்ளதான ஸ்டாண்டர்ட், ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் அதுல இருக்கா? அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டு வந்துட்டாங்க, they are all waiting. ஆனா நாம போவோமா? நாம அந்த இடத்துல இருக்கிறோமா அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, தேவனுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. அதுக்குள்ள பூர்ணப்படுறவங்கள எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. மணவாளன் வந்து கதவை தட்டுவாரு, திறந்தா நிப்பாரு, இல்லைன்னா போயிட்டே இருப்பாரு. நீ திறக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ண மாட்டாரு, நீ உருவாக்குற வரைக்கும் அவர் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. இப்போ அதைத்தான் சொல்றாரு, இப்போ நீங்களும் நானும் பூர்ணராகும்படி கடந்து போவோம். ஏன்?
நீங்களான பூர்ணர் ஆனாதான் அங்க போய் பூர்ணாக முடியும். இப்போ நீங்களான மட்டும் அப்படி என்ன ஸ்பெஷல்? அவங்க அவ்வளவு தூரம் பண்ணாங்களே, அவங்களே பூர்ணப்படலையே, நாம எப்படி பூர்ணப்பட்டுருவோம் அப்படின்னா அதுக்கு தான் அந்த வசனம் சொல்லுது. எபிரேயர் 11:40, விசேஷித்த நன்மையானது ஒன்றை உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணாரு? நியமித்து வைத்திருந்தார். என்ன நியமிச்சு வச்சாரா? பூர்ணராகும்படி. அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு நமக்கு இருக்குதா? அவன் பூர்ணமானவன், ஆனா ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகல. ஆனா உங்களுக்கு எனக்கும் அதை விட பெஸ்ட் ஒண்ணு வச்சிருக்கிறாரா? என்ன வச்சிருக்கிறாரு? அதுதான் இப்ப வாசிங்க. 6ஆம் அதிகாரம் எபிரேயர் நிருபம் 17வது வசனத்தை இப்ப வாசிங்க பாப்போம். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு, நமக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். அது என்ன ஆணை? ஓர் ஆணை இருக்குதாம். அதான் விசேஷித்த நன்மையானது ஒன்று. அது என்ன ஆணை அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசிங்க. 110ஆம் சங்கீதம் 4வது வசனம் வாசிங்க. நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். அதான் அந்த ஆணை. என்ன ஆணை? மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராய் இருக்கிறீர். ஏங்க, நாம பூர்ணமா இருக்கிறதுக்கோ மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இயேசு வர்றதுக்கோ என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னா, அதே விஷயத்தை தான் கீழே எழுதுறாரு. நமக்கு முன்னோடியாராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரையிலுக்குள் பிரவேசித்திருக்கிறார் அப்படின்னு இருக்கு. ஏங்க, நாம பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பூரணப்படுத்துறதுக்கு நமக்கு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஒரு ஆணை இருக்குதுன்னா அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. மெல்கிசேதேக்கின் முறைமை என்பதுதான் தேவனுடைய ஆதி கால திட்டம். என்ன திட்டம்? ஆதி கால திட்டம். வாசிங்க, ஆதியாகமம் 14:18 வாசிங்க. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியராய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, இந்த அப்பமும் திராட்சரசமுங்கிற கான்செப்ட் இருக்குல்ல, கொண்டு வந்து அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆசீர்வதிக்கிற கான்செப்ட், இதுதான் பேசிக், அடிப்படை. இதுதான் பரலோகத்தினுடையது. நீங்க அடிக்கடி ஒரு வார்த்தை இயேசு நமக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தார்ல, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்ன அர்த்தம்? பரலோகத்தில் உம்முடைய ராஜ்யம் எப்படி இருக்குதோ அதே மாதிரி பூமியில வரணும். அதான் அவருடைய திட்டம். பரலோகத்தில் எப்படி இருக்குது? ஒரு பக்கம் சிங்காசனத்தில் அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார், இன்னொரு பக்கம் தூப கலசத்தை முடிச்சு அவருக்கு என்ன செய்யறாங்க? துதிகளை ஏறெடுக்கிறாங்க. ஆசாரியத்துவமும் ராஜ்யபாரமும் பரலோகத்தில் இருக்கு. ரெண்டும் சேர்ந்தது தான் ஆசாரியத்துவம். இதுக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் ஆசாரியத்துவம். இது பரலோகத்துல உள்ளது. உங்களை என்னையும் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகணும்னா அந்த முறைமையின்படி தான் கூட்டிட்டு போக முடியும். அதைத்தான் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அப்போது ரசத்தை கொண்டு கொடுத்து, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அதை கொண்டு கொடுத்து, இதுக்கு நீ பாத்திரவானா இரு, இதை வாங்கும் போது உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறேன், இந்த அப்பத்தையும் ரசத்தையும் புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இதெல்லாம் நமக்கு தெரியும். எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டார். ஆனா ஏன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பூரணர் ஆகலைன்னா, இந்த விசேஷித்தமான அந்த மெத்தட அவங்க புரிஞ்சிக்கல. ஆபிரகாம் கையில கொடுத்தாரு. இது நடந்தது 14ஆம் அதிகாரத்துல. 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் பிள்ளையை கேட்கிறாரு, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. 16ஆம் அதிகாரத்துல ஆகார் உள்ளே வராங்க, இஸ்மவேல் பிறக்கிறான். அதோட 17ஆம் அதிகாரத்துல மெல்கிசேதேக்கின் முறைமை ஸ்டாப் ஆயிடுது. விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம் உள்ளே வந்துடுது. திருப்பி சொல்றேன், கவனிங்க. 14ஆம் அதிகாரத்துல பரலோகத்துக்கான முறைமை, மெல்கிசேதேக்கின் முறைமைய ஹெவனுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துறாரு. ஆனா 15ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் அதை வாங்கிட்டு சாதாரணமா உலக பிரகாரமா இன்னைக்கு நீங்க சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிற ஜபத்தை அவர் அன்னைக்கு பண்றாரு. இதே ஜபம், பிள்ளை இல்ல, வீடு இல்ல, வாசல் இல்ல, வேலை இல்ல, அது இல்ல, இது இல்ல, இதே காரியத்தை அவர் பண்றாரு. பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அவரோட விஷன் உலகத்துக்கு மேல திரும்பிடுச்சு. திரும்பின உடனே சாரால வந்து சொல்றாங்க, இப்படி வேணா ஒன்று பண்ணிக்கலாமா, என் வழியா தான் பிள்ளை வரணும்னு இல்ல, நீங்க வேணா ஆகார் வழியா போய்க்கிங்க. வேர்ல்டு மெத்தடுக்கு வந்துட்டார், உலகத்தின் முறைமைக்கு வந்துட்டார். வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பரலோகத்தினுடைய விஷன் நின்றுச்சு. இந்த உலகத்தின் மெத்தட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒரு துஷ்ட மனுஷன் பிறந்துட்டான். அதுக்கப்புறம் 13 வருஷம் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட பேசல. 13 வருஷம் பேசல. 16ஆம் அதிகாரம்
ஆதியாகமத்தின் புஸ்தகம் கடைசி வசனம் வாசிங்க, 16 கடைசி வசனம். ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்ரவேலை பெற்றபோது ஆபிரகாம் 84 வயதாய் இருந்தான். 86 வயதாய் இருந்தான். அடுத்த அதிகாரம் ஃபர்ஸ்ட் வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி 13 வருஷம் கர்த்தர் பேசவே இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டார். அவ்வளவுதான். ஏன்? நான் உன்னை கூப்பிட்டது ஒரு மேலான அழைப்பு, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உள்ள அழைப்பு, அப்பமும் ரசமும் உள்ள அழைப்பு. அந்த அழைப்பை உனக்கு கொடுத்து உன்னை பரலோகத்துக்குரியதான சந்ததியை மாத்துறாரு. இதுக்கும் பெரிய, இது மிகப்பெரிய ஹெவன்லி பிளான். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஆதாம் தவற விட்டது. ஆதாம் தவற விட்டதை அடுத்த 2000 வருஷம் கழிச்சு ஆபிரகாம் கொடுக்கிறாரு. 2000 வருஷம் கழிச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஆதாம் என்பது எல்லாத்துக்கும் உள்ள ஆதி தகப்பன் அவன் தான், ஆதாம் தான். ஆபிரகாம் முதலாம் தகப்பன். ஆபிரகாம் என்ற வார்த்தைக்கு மேலான தகப்பன் அர்த்தம். ஆபிரகாம் அப்படின்னா ஜாதிகளின் தகப்பன் அர்த்தம். அவனும் தகப்பன் தான், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் அவனுக்கு அந்த விஷன் கிடைக்கல. மெல்கிசேதேக்கின் முறைமையின் பின்னாடி இருக்கிற விஷன் கிடைக்காததுனால சர்வசாதாரணமா, ஆனால் ஒரு இடத்தில் ஆபிரகாமுக்கு அது தெரிய வருகிறது. அதனாலதான் அவர் சொல்றாரு, அதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே அவன் நாடினான். ஏன் தெரியுமா? 15ஆம் அதிகாரத்துல பிள்ளையை கேட்டாரா? பிள்ளையை கேட்டுட்டு அடுத்து என்ன கேட்பார் தெரியுமா? அதே 15ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரே எதினால் இந்த தேசத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ளுவேன் அப்படின்னு கேட்பாரு. அங்கதான் பலிகிலி எல்லாம் வரும். இப்ப அவருக்கு ஹெவன்லி விஷன் போயிருச்சு, அவர் அதை விட்டுட்டார். அதோட விளைவு என்ன ஆயிடுச்சு? இஸ்மவேல் வந்துட்டா, உலக ராஜ்யம் வந்துருச்சு. இப்ப எல்லாம் மாறி போய் கர்த்தர் 13 வருஷம் பேசல, இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. 17ஆம் அதிகாரத்துல நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. அதுதான் தற்காலிகமானது, டெம்பரவரி. 2000 வருஷம் இயேசு வர வரைக்கும் நியாயப்பிரமாணம். இப்ப வசனம் சொல்லுது, அவர்கள் நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் முன்பதாக நமக்கு நியமித்தார். என்ன தெரியுமா? அவன் இழந்து போன அந்த திராட்சை ரசம் அதுக்கப்புறம் யார் கையிலும் கொடுக்கப்படவே இல்லை. அதுக்கப்புறம் 1000 வருஷம் கழிச்சு ஒருத்தங்கிட்ட கொடுத்தாரு. ஆபிரகாமுக்கு அப்புறம் இன்னொருத்தனை நம்புறாரு கர்த்தர். வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவரவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். இப்ப தாவீது எடுத்து என்ன கொடுக்கிறாரு? அப்பம், திராட்சை ரசம், இறைச்சி. இதைத்தான் இயேசு சொன்னாரு, அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் கொடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னோட சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். இதே கம்யூனியன் அடுத்த 1000 வருஷம் கழிச்சு யாருக்கு கொடுக்கப்பட்டது? தாவீது கொடுக்கப்பட்டது. இப்ப தாவீது தான் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யபாரத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, தாவீதின் நட்சத்திரத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, தாவீதின் கூடாரத்தை எடுப்பித்து கட்டுவேன், இதெல்லாம் சொல்லப்பட்டது. தாவீது என்பது இயேசு கிறிஸ்துக்கான மிக முக்கியமான முன்னடையாளம். ஆபிரகாம் மிஸ் பண்ணது 1000 வருஷம் கழிச்சு தாவீது கிட்ட கொடுக்கிறார். இப்ப தாவீதோ அடுத்த சில காரியங்களை அதை மிஸ் பண்றார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி தேவ சித்தத்துக்கு விரோதமான சில காரியங்களை செய்த போது, இப்ப எப்படி ஆபிரகாம் ஆகார் விஷயத்துல மிஸ் பண்ணாரோ, அதே மாதிரி தாவீதும் தேவாலயம் விஷயத்துல மிஸ் பண்ணிட்டார். சோ அதை விட்டுட்டார். இப்ப போயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறம் இது எந்த ஒரு காரியத்தோ அடுத்த 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து. ஆபிரகாமுக்கு அப்புறம் 1000 வருஷம் தாவீது, தாவீதுக்கு அப்புறம் 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து திருப்பி கம்யூனியன் எடுத்து கொடுத்திருக்காரு. இப்ப யார்கிட்ட கொடுத்திருக்காருன்னா, உங்களுக்கும் எனக்கும் புறஜாதியா இருக்கு 1 கொரிந்தியர்ல கொடுத்திருக்கிறார். அதை இஸ்ரவேல் கிட்ட கொடுக்கல. இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த விசேஷித்த நன்மையானதொன்றை ஆபிரகாம் கிட்ட கொடுத்து அவர்கள் இழந்துட்டார்கள், தாவீது கிட்ட கொடுத்து அவர்கள் இழந்துட்டார்கள். இப்ப கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரா? அந்த ஒன்றை உங்க கையிலும் என் கையிலும் கொடுத்து வச்சிருக்கிறாரா. அல்லேலூயா. இப்போ அவர்கள் இழந்ததை நீங்களும் நானும் பூரணப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறோம். அதுதான் உங்க கையில இருக்கிற கம்யூனியன், விசேஷமா அப்பமும் ரசமும். அதை ஆண்டவர் உங்ககிட்ட எங்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறாராமா. நீங்கள் நான் அதை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். இப்ப நாம என்ன செய்யறோம்? அந்த பூரணப்படுத்துற இடத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோமா? இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் இழந்த அந்த புதிய எருசலேம், அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் உள்ளே நுழைவதற்கு இந்த அப்பமும் ரசமும் தான் காரணமா இருக்கான். வாசிங்க எபிரேயருக்கு நிருபம் 6:19-20 வாசி.
அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். எந்த திரைக்குள் பிரவேசித்தார்? எதுக்குள்ள பிரவேசித்தார்? வாசிங்க எபிரேயர் 10:19-20 வாசி. மஸ்ட் 19 வாசி. எபிரேயர் 10:19 வாசி. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. தாவீது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. உங்களுக்கும் எனக்கும் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். எது வழியாக? தன் மாம்சம் என்கிற திரையின் வழியாக. அப்போ உங்க கையில இருக்கிறதான இந்த கம்யூனியனுடையதான அந்த அப்பம், அந்த சரீரம் எதற்கு அடையாளமாக இருக்கிறது? பரலோகத்தில் நுழையறதுக்கான வாசலுக்கு அடையாளமாக இருக்கிறது. எப்படி தேவாலயத்தினுடைய திரைச்சீலை கிழிஞ்சு உள்ளே போவதற்கு ஒரு வழி கிடைச்சிச்சோ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள், அது வரைக்கும் யாரும் போக முடியாது. பாருங்க, மகா பிரதான ஆசாரியன் ஆரோன் வருஷத்துக்கு ஒரு தடவை போவார். அதுக்கப்புறம் உள்ள போறவர் செத்து கூட போயிடுவாங்க. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் ஆசாரியன் லேவியனா இருந்தா பரிசுத்த ஸ்தலம் வரைக்கும் போலாம், பலிபீடம் போலாம், பரிசுத்த ஸ்தலம் போலாம். மகா பரிசுத்தத்துக்கு போக முடியாது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கிற முதல் பிரதான ஆசாரியர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தன் சரீரம் என்கிற திரைச்சேலையின் வழியாக இப்ப என்ன பண்ணிருக்கிறாரா? நீங்களும் நானும் அதில் பிரவேசிப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரோ. நீங்களும் நானும் அதுக்கு போலாமா? அந்த போறதுக்கானதான அடையாளம், டோக்கன் என்னன்னா உங்க கையில் என் கையில் இருக்கிறதான கம்யூனியன். அதுலயும் குறிப்பாக அந்த அப்பம் சரீரம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதை எடுத்துக்கிட்டு போற நீங்களும் நானும், அதான் இங்க இம்பார்ட்டன்ட். உங்க கையில இருக்கிறதுனால மட்டும் நீங்க உள்ள போயிட முடியாது. 1 கொரிந்தியர் 10:11 திருப்பி தெளிவா சொல்லுது, அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணக்கூடாது. அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவர்களில் சிலர் வியாதியஸ்தர்களாயும் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். கம்யூனியன் இருக்கிறதுனால, நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால, ஞானஸ்நானம் எடுத்ததுனால, அபிஷேகம் பெற்றதுனால உங்க கையில கம்யூனியனை கொடுத்துருக்கிறோம். இந்த கம்யூனியனை எதுக்கு கொடுக்கிறோம்? நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க, பரலோகத்துக்கு இங்கிருந்து பரலோகத்துக்கு போறதுக்கு டோக்கன்றதுக்கு அடையாளமா தான் அது கொடுத்துருக்கிறோம். ஆனா வாங்கினதுனால உங்களுக்கு கண்டிப்பா பரலோகம் கன்ஃபார்ம் அல்ல. வாங்குற நீங்களும் நானும் அதில் பிரவேசிப்பதற்கு பூரணம் உள்ளவர்களாய் மாறி இருந்தாதான் போக முடியும். அவங்கிட்ட என்ன பிரச்சனை? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கிட்ட அவன் பூரணமா இருந்தா கையில கம்யூனியன் இல்ல. இங்க பிரச்சனை, கையில கம்யூனியன் இருக்கு, பூரணமா இல்ல. ரெண்டும் இருந்தாதான் போக முடியும். இல்லைங்க, அதெல்லாம் கிடையாது. கம்யூனியன் கொடுத்தா கண்டிப்பா போயிடலாம் பரலோகத்துக்கு. யார் சொன்னா? கம்யூனியன் முதல்ல வாங்கினா ஃபர்ஸ்ட் பேட்ச் இயேசு கூட இருந்த 12 அப்போஸ்தலர்கள், அவங்க தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் வாங்கினாங்க. அதுல ஒருத்த பணத்தாசக்காரனா இருந்தான், பொருளாசக்காரனா இருந்தான், திருடனா இருந்தான், காட்டி கொடுக்கிறவனா இருந்தான், நாண்டு கொண்டு செத்தான். கம்யூனியன் வாங்கினவன் எல்லாம் பரலோகத்துக்கு போறான்னா யூதாஸ் போயிருக்கணும். ஆமா தானே? போயிருக்கணும்ல, போலியே. அப்போ அழைப்பு இருக்குது, அப்போஸ்தலர் அழைப்பு இருக்குது. இயேசு கிறிஸ்துவோடைய 3 வருஷம் இருந்திருக்கிறான், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறான். 10க்கு இயேசு 2 பேரை அனுப்பி அற்புத அடையாளம் செய்யும் போது இவனும் போய் செஞ்சிருக்கிறான். இயேசுவோட உட்கார்ந்து ரகசியங்களை படிச்சிருக்கிறான். இயேசு சொல்றதான பரலோகத்தின் ரகசியத்தை பத்தி எல்லாம் கேட்டிருக்கிறான். எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அபாத்திரமாய் போஜனமான பண்ண ஒரே காரணம், நாண்டு கொண்டு செத்தான். இதைத்தான் இப்ப உங்களுக்கு திருப்பி சொல்றோம். சபை என்பது ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வந்துட்டேன், பெந்தகோஸ்தே சபைக்குள்ள இருக்கிறேன், இங்க வந்து நான் கம்யூனியன்லாம் எடுக்கிறேன், நான் பரலோகத்துக்கு போயிருவேனா? இல்ல, அப்படி பைபிள் சொல்லல, அந்த மாதிரி சொல்லல. பூரணப்பட்டால் தான் போக முடியும் இருக்கு. அவர்களை பூரணப்படுத்தும்படி நான் புறப்பட்டு போகணும். அதைத்தான் வசனம் சொல்றது, பூர்ணராகும்படி கடந்து போவோம். இதுலயே இருக்காதீங்க. இதே கைகளை வைக்குதல், ஸ்நானத்துக்கு அடுத்த உபதேசம், நித்திய நியாய தீர்ப்பு, இப்படியே பேசிக்கிட்டே இருக்காத. பூர்ணப்படுதலை பத்தி போ. இன்னும் பூர்ணமாகிறதுக்கு என்ன செய்யணும்னு பாரு. அவன் கையில கம்யூனியன் கொடுத்தாச்சு, ஆபிரகாம் கையில. ஆனால் அவனுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, எனக்கு பிள்ளை இல்லையா ஆண்டவரே. உலக பிரகாரமா பார்த்தா அது கரெக்ட். உலக பிரகாரமா ஏங்க ஒரு பிள்ளை இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பாங்க? எல்லாரும் கேட்கிற மாதிரி தானே அவனும் கேட்டான். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாரும் கேட்கறதுங்கிறது உலகத்தின் வழக்கம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இருக்கிறவனுக்கு இது அல்ல, இதிலும் மேன்மையான ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன்.
நான் அவனுக்கு ஒரு பிள்ளைய தருவேன். அந்த பிள்ளை நீங்க நினைக்கிற மாதிரி உங்க வீட்டுக்கு விசாரிக்கர்த்தனாகவோ, உன் பின்னாடி சொத்தை பாதுகாக்கிறவனாகவோ, உனக்கு அப்புறம் உனக்கு உள்ளதெல்லாம் கட்டி காக்கிறவனாக இருக்க மாட்டான். பரலோகத்தின் திட்டத்தின்படி உன்னுடைய ஆவிக்குரிய தரிசனத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகிறவனாக இருப்பான். அந்த பிள்ளையை நான் கொண்டு வந்து உனக்கு தருவேன். அதுதான் தேவனுடைய திட்டம். இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்போ எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும். இப்போ சும்மா ஒரு உதாரணமா யோசிச்சு பாருங்களேன். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்ன? செல்வ சீமானா இருந்தார். இப்ப நீங்க எல்லாம் அதை எடுத்துக்கிறீங்க இல்லையா? செல்வ சீமானா இருந்தார் அப்படின்னா ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கு என்னவா இருந்திருக்கணும்? செல்வ சீமான தானே இருந்திருக்கணும். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அவன் ஐஸ்வர்யவனாகி, யாரு? ஈசாக்கு. அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்பதான் பெரியவனே ஆகிறான். ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி. அப்ப அவங்க அப்பா கொடுத்ததுல என்னாச்சு? அதெல்லாம் எவன தூத்து போட்டான், போயிருச்சு. ஏன் கர்த்தர் தடுக்கல? கர்த்தர் உன்னை உலக பிரகாரமா ஆசீர்வதிக்கணுங்கிறது வேற விஷயம். அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அவருக்கு அப்படிங்கிறதுக்குள்ள கொடுத்துருவாரு. ஒரு ஆளை கொண்டு ஒரு கட்டடத்தை கட்டி கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு மனுஷனை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப பாருங்க ஈசாக்குடைய ஆசீர்வாதம். அவன் வர வர பலத்து ஐஸ்வர்யவனானான். அப்ப அவன் ஐஸ்வர்யம் அடுத்து யாருக்கு போயிருக்கணும்? யாக்கோபுக்கு போயிருக்கணும். ஆனா யாக்கோபு எங்க போனாரு? ஆடு மேய்க்க போயிட்டாரு. அவர் சொல்றாரு, நான் கோலும் கையுமாய் வந்தேன், கர்த்தர் என்னை பெரிய பரிவாரமாய் இரும்பெரும் பரிவாரமாய் மாற்றினார். இப்ப யோசிச்சு பாருங்க, ஈசாக்குடைய ஆசீர்வாதம் யார்கிட்ட வரல? யாக்கோபு கிட்ட வரல. சரி, இப்ப யாக்கோபுடைய ஆசீர்வாதம் யார்கிட்ட போகணும்? சேஷ்டபுத்திர பாகம் யாருக்குரியது? யோசேப்புக்குரியது. அப்ப இந்த மொத்தமும் யார்கிட்ட போயிருக்கணும்? யோசேப்பு கிட்ட போயிருக்கணும். ஆனால் யோசேப்பு எங்க போயிட்டாரு? எகிப்துக்கு போய் அடிமையாய் இருந்து சிறைச்சாலைக்கு போய் கடைசியா அவர் பிரதமராகி அவர் யாக்கோபை போஷிக்கிறார். அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அப்படின்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்லக்கூடியது இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பத்தி அங்க பேசவே இல்லை. ஆனால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அவன் தலையின் மேல் இருந்து பரலோகத்துக்குரியது ஈசாக்குக்கும், ஈசாக்கிலிருந்து யாக்கோபுக்கும், யாக்கோபிலிருந்து இஸ்ரவேலுக்கும், இஸ்ரவேலிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வந்து தலைமுறை 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 தலைமுறையாய் இருந்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் வேதம் சொல்லுது. இன்னும் உலகத்துல ஆசீர்வாதம் அதை பத்தி இதை பத்தி அதையே கான்சென்ட்ரேஷன். ஆபிரகாம் அப்படிதான் இருந்தாரு. ஆண்டவரே எனக்கு இவ்வளவு சொத்து இருக்குது, எனக்கு பின்னாடி யார் பார்த்துப்பா? ஆண்டவர் எனக்கு ரொம்ப அதுல பிடிச்ச விஷயம் என்னன்னா 15ஆம் அதிகாரம் ஆதியாகமத்துல ஆண்டவர் 14ஆம் அதிகாரத்துல பெரிய சண்டை நடக்குது. சோதம் ராஜா இவங்களோட பெரிய சண்டை நடக்குது. சண்டை நடந்து முடிஞ்ச உடனே இவர் ஏதோ போய் 5 பேரை ஜெயிச்சுட்டு வந்துட்டாரு. இவருக்கு அப்போ ஒரு 80 வயசு ஆகி போச்சு. இப்ப இவர் பயந்துட்டு இருக்கிறாரு போல. கர்த்தர் இவரை பலப்படுத்த வராரு. 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள் நடந்த பின்பு? 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிற சண்டை, பெரிய சண்டை, 5 ராஜாக்களுக்கு 3 ராஜாக்களுக்கு நடக்குது. எல்லாம் சண்டை முடிஞ்சிச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகம் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அப்ப இவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாரு? பயப்படாதப்பா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன், உனக்கு நான் ஷீல்டா இருக்கிறேன், யாரும் உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, இதான் சொல்ல வந்திருக்காரு. ஆனா ஆபிரகாம் என்ன கேட்டாரு? அடுத்த வசனம். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. அதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? அவர் கொண்டு கேட்டதுக்கும் இதுக்கு ஏதாவது சம்பந்தம் கொஞ்சமாவது இருக்கா? சம்பந்தமே இல்லை. பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். அதை விட அடுத்த ஆச்சரியம் இப்ப பாருங்களேன். அடுத்த வசனம் வாசிங்க. பின்னும் ஆபிரகாம், போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 2வது வசனத்துல ஒரு கேள்வி கேட்டார்ல, அவரு எலியேசர் எங்க வீட்டுல விசாரணை கர்த்தனா இருக்கிறானே, நான் இவனை வேணா என் பையனா தத்தெடுத்துட்டான்னு கேட்கிறாரு தானே. அதுக்கு இவர் பதிலே சொல்லல. யார் சொல்லல? ஆண்டவர் பதிலே சொல்லல. அடுத்து அந்த வசனம், பின்னும் ஆபிரகாம், திருப்பி இவரே தான் பேசுறாரு. அவருடைய அர்த்தம் என்னன்னா,
இவர் பேச பேச ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இல்ல ஆபிரகாம், நான் இதுக்காக வரல, நான் வேற விஷயமா வந்திருக்கிறேன் அப்படின்னு தான் அதுக்கு ஒரு அர்த்தம். இவர் பேசின உடனே இப்படி பார்த்துட்டே இருக்காரு. அவர்கிட்ட எந்த பதிலும் வரல. எலியேசர் இருக்கிறானே, இவனை வேணா நம்ம தத்து எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்ட உடனே இவர் கம்முனே இருக்காரு, அமைதியா இருக்காரு. பின்னும் ஆபிரகாம் அடுத்து, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். இவர் சாய்ஸ் கொடுக்கிறார். இவரே தான் பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் பேசவே இல்லை. அப்ப தேவனுடைய திட்டம் அது அல்ல, தேவனுடைய பிரச்சனை அது இல்ல. அவர் வந்தது வேற விஷயத்துக்கு. அவர் இவர்கிட்ட வேற ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்காரு. மெல்கிசேதேக்கின் முறைமையை பத்தி பேசுறாரு, அப்பமும் ரசத்தை பத்தி பேசுறாரு. இத கொடுத்த நீ எடுத்திருக்கிற, இதுக்கப்புறம் நீ சோதோமை ஜெயிச்சிருக்கிற, இது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபார். அங்க நடந்தது ஸ்பிரிச்சுவல் வார். பவுல் சொல்றாருல்ல, மாம்சத்தோட ரத்தம் அல்ல, வானமண்டலத்தில் பொல்லாத சேனை. அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபார ஆபிரகாம் நடத்தி இருக்கிறாரு சோதோம் ராஜாக்காக. அந்த இடத்துல நடந்திருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லா சொல்ல வந்திருக்கிறாரு. சம்பந்தம் இல்லாம இவர் வேற ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறார் உட்கார்ந்து. இதுதான் இன்னைக்கு நீங்களும் நானும் மெல்கிசேதேக்கின் முறைமையில செய்யற மிஸ்டேக். பூர்ணராகாதபடி. எது உங்களை பூர்ணராக்க விட மாட்டேங்குது தெரியுமா? இன்னும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான உலகத்தின் முறைமைகள். அதனாலதான் அவர் எழுதுறாரு, ஆரோனின் முறைமையின் படி பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் வேறொரு முறைமை எழும்ப வேண்டியது என்ன? அந்த வசனம் வாசிங்களே, எபிரேயருக்கு நிருபம் அதே 7ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிங்க. 7:11. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்ததல்லவோ நியாய பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? ஆரோனின் முறைமை என்ன? உனக்கு பின்னாடி உன் பையன், உனக்கு பின்னாடி உன் பையன், தலைமுறை தோறும் இந்த ஆசாரியத்துவம் இருக்கும். இந்த முறைமை ஃபெயிலியர். அதான் அவர் எழுதுறாரு, ஆரோனின் முறைமையின்படி பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் வேறொரு முறைமை, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி இன்னொரு ஆசாரியத்துவம் எழுத வேண்டியது என்ன? அப்போ இந்த முறைமையின்படி வந்த ஆபிரகாம் விருத்த சேதனம் ஆரம்பிக்குது. அந்த முறைமையின்படி வந்த ஆபிரகாம்ல இருந்து கடைசியா உள்ள இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி உள்ள காலம் வரைக்கும் ஃபெயிலியர். அந்த முறைமையின்படி பூரணப்படுதல் உண்டாகாது. அதனால கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறாரு? உங்களுக்கும் எனக்கும் பூர்ணப்படுத்துகிற முறைமையை உண்டாக்கி வச்சிருக்கிறார். அதுதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. அதுதான் நீங்களும் நானும் எடுக்கிற அப்பமும் ரசமும் ராஜாக்களும் ஆசாரியரும் என்கிறதான முறைமை. இந்த முறைமைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் இதுல உட்கார்ந்துகிட்டு வாழ்றது எதுல இருக்கு தெரியுமா? ஆரோனின் முறைமை இல்ல. பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தேசத்தை எனக்கு எப்போது தருவீர்? எப்ப எனக்கு ஒரு வீடு தருவீங்க ஆண்டவரே? எனக்குன்னு ஒரு வீடு இல்லாம இருக்குதேப்பா. ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு வீடு கொடுக்கணும்னா இந்த முறைமைக்கு நீ வேற வேண்டிய அவசியமே இல்லையே. ஆரோனின் முறைமையில நான் தேசத்தையே கொடுத்துருவனே. இந்த உனக்கு நான் ஒரு பிள்ளையத்தான் கொடுக்கணும்னா இந்த முறைமையில அவசியமே இல்லையே. ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுத்திருக்கிறேன், அப்புறம் ரெபேக்காளுக்கு 20 வருஷம் கழிச்சு குழந்தை வந்திருக்குது, அப்புறம் அன்னாளுக்கு குழந்தை வந்திருக்கு, எலிசபெத் வரைக்கும் வந்திருக்குதே. அப்ப இந்த முறைமையின்படி, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நீ பிள்ளைய கேட்கிறீன்னா அது ஆரோனின் முறைமைப்படி உள்ளது. அப்படின்னா எங்களுக்கெல்லாம் குழந்தையே இல்லையா? நாங்க குழந்தையே கேட்க கூடாதா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி உங்களுக்கு பிள்ளைகள் என்பது மாம்சத்தில் பிறக்கிற பிள்ளைகளை குறித்து பேசவில்லை, அவர் ஆவிக்குரிய பிள்ளைகளை குறித்து பேசுகிறார். நீ மாம்சத்தில் பிறந்தால் உனக்கு ஒரு பிள்ளை, மாம்சத்தில் பிறந்தால் 2 பிள்ளை. அந்த பிள்ளைக்கு நீங்க படுற பாடு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா? அந்த பிள்ளை பிறந்த பிறகு அது ரட்சிக்கப்படுற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பாடு இருக்கும். நீங்க உங்க ஜபத்துல சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, ஐயோ என் பிள்ளை எப்படியாவது ரட்சிக்க பண்ணும், ஆண்டவருக்குள்ள வரணும், ஆண்டவருக்குள்ள வளரணும். பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. சின்ன வயசுல சர்ச்சுக்குள்ள விட்டு அது ரட்சிக்கப்படுதான்னு பாத்துக்கிட்டே இருப்பீங்க. கெட்டு போயிடக்கூடாது சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா ஆவிக்குரிய பிள்ளை உங்களுக்கு பிறந்துச்சு வச்சுங்க, பிறக்கும் போதே அந்த ஆவிக்குரிய பிள்ளை கிறிஸ்துவுக்குள்ளதான் பிறக்கும். அது பிறக்கும் போதே உனக்கு சந்தோஷம் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது முடிவு பறிந்த ஆவிக்குரிய பிள்ளை தான். மாம்ச பிள்ளை பிறந்து ஆவிக்குரிய பிள்ளையா மாறும். ஆவிக்குரிய பிள்ளை பிறக்கும் போது ஆவிக்குரிய பிள்ளையா பிறக்கும். அது முடிக்கும் போது மெல்கிசேதேக்கின் முறைமையில ராஜாவும் ஆசாரியனுமாய் முடிக்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனா இன்னைக்கு நீங்கள் நானும் எதை கேட்டுக்கிட்டு இருக்கோம்? அதே ஆபிரகாம் கேட்டதான பிள்ளை இல்லையே, லேண்ட் இல்லையே, எதனால் சுதந்திரத்துக் கொள்வேன்? அப்போ உங்களை என்னையும் பூர்ணப்படுத்துறதுக்கு பரலோகம்
ஒரு ஆவிக்குரிய சபைகளை கொண்டாந்து உட்கார வச்சு ஒரு ஆவிக்குரிய முறைமைகளை கொண்டாந்து மெல்கிசேதேக்கின் முறைமையில கொண்டாந்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து உன்னை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு கூட்டு வந்தா நீங்க இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையில உட்கார்ந்துகிட்டு ஆரோனின் முறைமையின்படி வாழ்க்கை ஓடுது. ஆரோனின் முறைமையில என்னென்னலாம் கேட்பாங்களோ அதைத்தான் நீங்க இங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் கர்த்தர் வந்தா நான் ஃபர்ஸ்ட் பரலோகத்துக்கு போவேன். இல்லையே, அவனே இதுல பூர்ணப்படலையே. அப்ப பூர்ணப்படுத்த வேண்டியவன் இதுல இருந்தா பூர்ணப்படுத்த முடியாதே. அதுதான் வசனம் சொல்றது, பூர்ணராகும்படி கடந்து போவோம் பாருங்கள். இதை விட இன்னொரு அடுத்த பெரிய பிரச்சனை மெல்கிசேதேக்கின் முறைமையில இரண்டாவது தாவீது கையில் எடுத்து கம்யூனியன் கொடுத்தாரு. 2 சாமுவேல் புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம் 19ஆம் வசனத்துல. இப்ப தாவீது என்ன பண்ணாரு? இந்த மெல்கிசேதேக்கின் முறைமை அவரை விட்டு போறதுக்கு அவர் என்ன பண்ணாரு? நம்ம என்ன நினைச்சுப்போம், ஓஹோ பத்சேபால் விஷயத்துலதான் அவர் பண்ணிருப்பாரு. ஆனா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, பத்சேபால் விஷயம் அங்கேயே ஆண்டவர் சால்வ் பண்ணிட்டாரு. பத்சேபாலோட விஷயத்தை என்ன பண்ணாரு? அங்கேயே அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பத்சேபாலுக்கு ஒரு குழந்தை பிறந்து அதை அடிச்சு அது செத்து போயிடும், கர்த்தர் அடித்தாருன்னு இருக்கும். ஆனா எல்லாரும் நினைச்சுப்பாங்க அதுலதான் நியாய தீர்ப்பு முடிஞ்சிருச்சுன்னு. அதுல நியாய தீர்ப்பு முடியாது. நியாய தீர்ப்பு முடியணும்னா வேற. இப்போ உரியாவினுடைய அப்பா அம்மாவுக்கு நியாய பிரமாணம் செய்யணும். அவன் வந்து ஏத்தியன், அவன் புறஜாதியா நியாய பிரமாணத்தை ஏற்றுக்கிட்டு உள்ள கொண்டு வந்தவன். அவன் அகிதாப்பேலுடைய சொந்தக்காரன். அதனால இத தாவீது பத்சேபாலுக்கு, அது பத்சேபாலுக்கு கொடுத்த தண்டனை, தாவீது கொடுத்த தண்டனை கிடையாது. அது பத்சேபாலுக்கு கொடுத்த, நீ குழந்தை பிறந்த உன் குழந்தை செத்து போச்சு, வேலை முடிச்சு. தாவீது கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? பத்சேபால் விஷயத்துல எந்த ஏத்தியனாகிய உரியாவை எந்த யோவாபு கையில கொடுத்து அவங்கிட்ட எழுதி கொடுத்து யோவாபு கிட்ட சொல்லி அவனை சாவடின்னு சொன்னானோ அதே யோவாபு கிட்ட அப்சலோமை சாவடிக்க சொல்லுவான். சேம் விஷயம், அதே மாதிரி ஒரு யுத்தம், அதே மாதிரி சொல்லுவான். வேற வழி இல்ல, பிள்ளையாண்டானை பார்த்து நடத்துங்களும்பா. அவனை கொல்லாதீங்கன்னு சொல்லவே முடியாது அவனால. பிள்ளையாண்டானை பார்த்து நடத்துங்களும்பா. எந்த யோவாவை வச்சு எந்த ஏத்தியனை நீ கொலை பண்ணியோ அதே யோவாவை வச்சு உன் பையனை ஆண்டவர் கொலை பண்ணுவார். அதே மாதிரி நியூஸ் வரும். ஆனால் ஏத்தியனாகிய உரியா செத்துட்டான் நியூஸ் வரும்போது உனக்கு நிம்மதியா இருந்துச்சு இல்ல, ஆனா உன் பையன் செத்துட்டான் நியூஸ் வரும்போது தாவீது கதறி அழுதான்னு இருக்கும். அதுதான் நியாய தீர்ப்பு, நியாய பிரமாணம். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பிள்ளைக்கு பிள்ளை, சரியா போயிடும். கர்த்தர் அங்க வச்சு அவனை சரி பண்ணுவார். ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமை போனதுக்கு அதல்ல காரணம். மெல்கிசேதேக்கின் முறைமை போனதுக்கு வேற காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் தாவீது கிட்ட தேவாலயமே கேட்க மாட்டாரு. தேவாலயத்துக்கு பின்னாடி இருக்கிற கான்செப்ட் வேற. அது கூடாரம். அது கூடாரத்துல தான் இருக்கணும், ஆலயம் கட்டக்கூடாது. பழைய ஏற்பாட்டுல ஆலயம் கட்டக்கூடாது. அது கூடாரத்துல தான் இருக்கணும். கூடாரத்துக்கு பின்னாடி ஆவிக்குரிய சத்தியம் இருக்கு. ஏன்னா பரலோகத்துல கூடாரம் தான் இருக்கு. வெளிப்படுத்தல் 15:5 இருக்கு, சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். இவர் என்ன பண்ணிட்டாரு? ஆசைப்பட்டாரு, ஸ்பிரிச்சுவல் ஆசை. இதான் இங்க அடுத்த பிரச்சனை. ஆபிரகாமுக்கு வந்த ஆசை, என் பையன், எனக்கு ஒரு பையன் வேணும், எனக்கு ஒரு லேண்ட் வேணும். ஆனா தாவீதுக்கு வந்த ஆசை ஸ்பிரிச்சுவல் ஆசை. இது என்ன ஆசை தெரியுமா? ஆண்டவரே, நான் இப்படி இருக்கிறேனே, நான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ச்சு கட்டினா எப்படி இருக்கும்? ஆண்டவர் கேட்பார் திருப்பிக்கு, நாத்தான் தீர்க்கதரிசி விட்டு கேட்பாரு, எந்த காலத்திலாவது யாருக்கிட்டையாவது நான் ஒரு ஆலயம் கேட்டேனா? ஏன்னா ஆலயத்தோட கான்செப்ட் வேற. இப்ப இவர் என்ன பண்ணிவிடுவாரு, இந்த ஆலயத்தை கேட்டாருங்கிறதுனால நம்ம ஆண்டவர்கிட்ட அது ஒரு பெரிய நல்ல குணம். பிள்ளைகள் எதையாவது கேட்டா இல்லைன்னு சொல்றதுக்கு அவருக்கு மனசு வராது. அதுவும் அவருக்கு பிடிச்சவங்க கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு மனசு வராது. ஆனா சொல்லிடுவாரு, நீ தப்பா கேட்கற, நான் கொடுக்குறேன், ஆனா அதனால வரக்கூடிய வேதனையை அனுபவிச்சுக்கோன்றுவார். அது ஆண்டவர்கிட்ட உள்ள குணம். சொல்லுவார், ஆனா இல்ல வேண்டாம், ஆனா நீ கேட்ட, ஏன்னா இல்லைன்னு சொன்னா அவன் துக்கப்படுத்துருவான். அவருக்கு பிரியமானவனை ஒரு நிமிஷம் கூட துக்கம் இல்லாம பத்திரமா பார்த்துக்கணுங்கிறதா கர்த்தருடைய தான திட்டம். அவருக்கு பிரியமானவனை துக்கப்பட விடவே மாட்டார். நான் அதை நம்ம ஆண்டவருடைய தான ஹை குவாலிட்டியா சொல்லுவேன். நான் உணர்ந்ததுனால சொல்லுவேன். கர்த்தருக்கு ஒருத்தனை பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரையும் பிடிக்கும், ஒரு சிலரை இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன்னு பாரு, அவனை மட்டும் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அவன் துக்கமாக இருப்பது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ராஜா கேட்பார்ல நெகமியாவை பார்த்து, உன் முகம் துக்கமாக இருப்பது என்ன அப்படின்னு கேட்பார்ல, உடனே சால்வ் பண்ணுவார்ல அந்த பிரச்சனைய. அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவர் ராஜா, நாம அவருடைய பிள்ளைகள். கொஞ்சம் துக்கமா இருந்தா போதும். சில நேரத்தில் இந்த அப்பா அம்மார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குறிப்பா பெண் பிள்ளைகளை திட்டிடுவாங்க. ஏதாவது இந்த ஆண் பையனை அடிச்சா கூட இந்த அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, சாத்திட்டு போயிட்டே இருப்பா அப்படி கிளம்பி. ஆனா பெண் பிள்ளைய கொஞ்சம் முறைச்சு திட்டாருன்னா அந்த முகத்தை தூக்கிட்டு உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் அவரால் அந்த வீட்டை விட்டே போக முடியாது.
அப்படியே உட்காந்து இப்படி போவாரு, இப்படி வருவாரு, வண்டி சாவி எடுப்பாரு, உள்ளுக்குள்ளே தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு, வெளியே போவே மாட்டார். என்னன்னு பார்த்தா அந்த அந்த பிள்ளை சிரிச்சா தான் அவர் வெளியே போவார். அது ஒரு அது அது அப்படி ஒரு விதமான பாண்டிங். அது நம்ம ஆண்டவருக்கு அப்படி ஒரு பாண்டிங் இருக்கு நம்ம கிட்ட. நாம கொஞ்சம் துக்கமா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு பிடிக்காது. நான் ஒரு சம்பவத்தை பைபிள்ல வாசிச்சு பார்த்தேன். நம்ம எல்லார விட இலகின மனசு ஆண்டவருக்கு தான் இருக்கு. நம்ம தான் நினைச்சுக்கிறோம் அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சன். ஆகாபுக்கு எலியா கிட்ட சொல்லிடுவாரு, ஆகாபு கிட்ட போய் சொல்லு, அவன் செத்தான் போய் சொல்லும்பாரு. இவன் சும்மா தான் இருப்பான். இவனை கூப்பிட்டு சொல்லிடுவாரு. உடனே போய் ஆகாபு கிட்ட சொல்லிடுவாரு, நீ கட்டில விட்டு இறங்க மாட்ட, செத்துருவடா அப்படின்ற. உடனே ஆகாப் அழுதுருவான், போய் மனம் திரும்பிடுவான். மனம் திரும்பின உடனே அவன் மேலேயும் இவருக்கு பாசம் வந்துடும். என்னமா அழுகுறான் பத்தியா. உடனே சொல்லிடுவாரு, உன் காலத்துல நடக்காது, உன் பையன் காலத்துல நடக்கும், உன்னை தப்பிக்க நீ போற பழிச்சு போ அப்படின்றாரு. இப்ப சொல்லியாச்சா, இப்ப இந்த பையல கம்ஃபர்ட் பண்ணுமே யார, எலியாவ. ஏன்னா இவனுடைய விஷயமே என்னன்னா, இவனுடைய ஸ்பெஷாலிட்டிய எப்பவுமே என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். அவனுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ராங்னஸ் என்னன்னா, நான் சொன்ன ஆண்டவர் செய்வாரு. இப்ப இவனுக்கு கான்பிடன்ட் என்னன்னா, நான் சொன்னாலே செய்வாரு. இந்த தடவை யார் சொல்லி இருக்கிறது, அவரே சொல்லி இருக்கிறாரு. தைரியமா போய் சொல்லிட்டான். இப்ப என்ன ஆகும், எலியா தான் இருக்கிறதுல பெஸ்ட் தீர்க்கதரிசி. அவர் சொன்ன ஆகும், ஊருக்கே பரம்பி இருக்கும். சொல்லிட்டான், எலியா சொல்லிட்டான், அவ்வளவுதான், ஆகாப் சாக போறான். எலியா சொல்லி பொழப்படையா ஒருத்த இல்லையா. நார்மலா என்ன பேசுவோம், எலியா சொல்லி எல்லாம் நடந்துருச்சு, ஆட்டோமேட்டிக்கா எலியாவுக்கு என்ன பேர் வந்துடும், எலியா சொல்லி மிஸ் ஆகுமா, ஆகாப்பு போறான்டா, எல்லாம் போற வரவங்களாம் எலியாவை சொல்லியிருப்பாங்க. அப்படி போகும்போது பத்தியா ஆகாப்பையே சாவேன்னு சொன்ன எலியா போறாரு, நமக்கே ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல கொஞ்சம் ஏறிடும், ஓ நம்ம சொன்னா போல நடக்கும் போல அப்படின்ட்டு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் ஆகாப்பை மன்னிச்சுட்டேன், அவன் சாவ மாட்டான். ஆட்டோமேட்டிக்கா எந்த தீர்க்கதரிசியா இருந்தாலும் மனசு என்ன செய்யும், ஐயோ நம்ம சொன்னது நடக்கல, ஜனங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ இப்ப ஜனங்க எலியா சொன்னது நடக்கல, இவெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியா அப்படின்னு சந்தேகப்படுவாங்களேன்னு ஒரு எண்ணம் வரும்ல. அதுக்கு இவங்கிட்ட ஒண்ணு சொல்லுவாரு, நான் இவனைத்தான் விட்டுட்டேன், நீ பயப்படாத, நீ சொன்னது நடக்கும், அவன் பையன்கிட்ட அந்த பழியை நான் வாங்குவேன். இவனையும் கம்ஃபர்ட் பண்ணணும், அழுதவனையும் மன்னிக்கணும், எலியாவையும் சமாளிக்கணும், ஆகாபையும் சமாளிக்கணும். எவ்வளவு இலகின மனசு பாருங்க அவருக்கு. அவன் அழுதா அவனையும் மன்னிச்சுட்டாரு. இப்ப இவன் சோகமாயிருவான். இவங்கிட்ட சொல்றான், நீ கவலைப்படாதரா, நான் அடுத்த ட்ரிப் பாத்துக்கிறேன். இதான் நம்முடைய ஆண்டவர், அவ்வளவு இலகின மனசு உள்ளவர். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ நம்மளை கொண்டு இப்போ தாவீது கேட்டான் தேவாலயம் கட்டணும்னு. இவர் பாக்குறாரு, இது தேவாலயம் கட்ட முடியாதுடா, ஆசரிப்பு கூடாரம் இது, நான் வர வரைக்கும் திருப்பி இயேசு வர வரைக்கும் கூடாரம் தான் இருக்கணும், ஆலயம் இருக்கக்கூடாது. வேற வழியில கேட்டது தாவீது. அவன் ஒரு நிமிஷம் கஷ்டப்படுவானே. இப்ப என்ன பண்றாரு, சரி கட்டு, ஆனா நீ கட்ட வேணா, யார் கட்டுவா, சாலமோன் கட்டுவான். அதனால பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 400 வருஷம் மாறும் எல்லாமே. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரம் 40 வருஷம் மாறுச்சு இல்ல, அதே மாதிரி 400 வருஷம் மாறும், எல்லாம் மாறும், மாத்தி அமைப்பாரு. இதுலதான் மெல்கிசேதேக்கின் முறைமை மாறிடும். தாவீது கையில இருந்து அப்பமும் ரசமும் அடுத்து சாலமோன் கைக்கு போகாது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சாலமோன் தேவாலயத்துல பலி செலுத்துவான். ஆனா பலி செலுத்துற இடத்துல பாத்தீங்கன்னா அப்பமும் ரசமும் எடுத்து கொடுக்க மாட்டான், யாருக்குமே கொடுக்க மாட்டான். ஆனா இத்தனைக்கும் தாவீதை விட அதிகமா தான் அவங்க பலி செலுத்துவாங்க. ஆனா அவன் தான் அப்பம் பலியெல்லாம் செலுத்துவான் சாலமோன், ஆனா எடுத்து கொடுக்க மாட்டான். அதோட அந்த முறைமை நின்றுச்சு. இது எதனால வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பிரிச்சுவல் ஆசை. இது உலக ஆசை இல்லை. இப்ப ஆபிரகாமுக்கு வந்த மாதிரி ஆசை இல்ல, இது ஸ்பிரிச்சுவல் ஆசை. அதனாலதான் நான் சொல்லுவேன், எப்பவுமே எனக்கு ஆண்டவர் உணர்த்துல சொல்றேன், ஸ்பிரிச்சுவலா கூட நீங்க எது செய்யினாலும் தேவ சித்தத்தின்படி தான் செய்யணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ பேதுருவின் மாமி வீட்டுல ஒரு அற்புதம் நடக்குது. பேதுருவின் மாமியை இயேசு சுகமாக்கிட்டார். அன்னைக்கு நைட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜனங்க கூடி வந்துட்டாங்க, எல்லாரையும் சுகமாக்கிட்டார். மறுநாள் காலையில வாசிச்சு பாத்தீங்கன்னா வசனம் இருக்கும், மறுநாள் காலையில அதிகாலையில் ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள். எல்லா பேதுருவின் மாமி வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ நேரா சீசர்கள் இவரை தேடுறா. இவர் பார்த்தா இவர் எங்க இருக்கிறாருன்னா வனாந்தரத்துல ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இப்போ போய் இயேசு கிட்ட ஜனங்கள் உம்மை தேடுகிறார்கள் என்றார்கள். அதுக்கு இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னா, நாம் இன்னும் அநேக இடம் செல்ல வேண்டி இருக்கிறது, வாருங்கள் போவோம். இங்கதான் ஸ்பிரிச்சுவல் ஃபெயிலியர் நடக்கும் நிறைய ஊழியக்காரங்களுக்கு. எப்படி ஃபெயிலியர் நடக்கும் சொல்றேன். இப்போ ஒரு மீட்டிங் நடத்தி இருக்கிறோம், செம சக்சஸ். முந்தின நாள் நைட்டு, மறுநாள் 7 மணி கூட்டம் வந்துருச்சு, அடிச்சு புடிச்சு ஜனங்க வந்துட்டாங்க.
இப்போ காலையில இவர் ஜெபம் பண்ண போயிட்டார் வனாந்தரத்துக்கு. போனா பிதா சொல்லிட்டாரு. ஏசாயா 50:4 50வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல இயேசுவை பத்தி பைபிள் சொல்லுது, காலை தோறும் பிதா அவருக்கு கட்டளை கொடுப்பாராம். அந்த கட்டளையத்தான் அவர் டெய்லி செய்வாருன்னு ஏசாயா 50:4 இருக்கு. இவர் காலையில ஜெபம் பண்ண போயிட்டாரு. பிதா சொல்லிட்டாரு, இங்க இருக்காத, நீ வேற இடத்துக்கு போன்ட்டு. இப்ப ஜனங்க தேடுறாங்க, கூட்டம் நிரம்பி வழியுது. ஊழியக்காரங்க வந்து சொல்றாங்க, ஐயா நீங்க வாங்க, ஜனங்க ரெடி, வியாதியஸ்தர் வந்துட்டான், பிசாசு புடிச்சவன் வந்துட்டான், எல்லாம் வீட்டு வாசல்ல ரெடியா இருக்கிறான், நீங்க வாங்க. இப்ப இயேசு சொல்றாரு, நான் வேறு இடம் போக வேண்டி இருக்கிறது. இதை உங்களால செய்ய முடியுமா? இதுதான் பிதாவின் சித்தத்தை 100% செய்யறது. என் விருப்பம் அல்ல, என் ஆசை அல்ல. இப்ப என்ன ஒரு ஊழியக்காரனா நான் இருந்து என்ன செய்ய சொன்னா எனக்கு என்ன தோணும்? பா மீட்டிங் பெரிய சக்சஸ்பா, அவங்க வராங்க, ஜனங்க வந்துட்டாங்க, இதுக்கு தான் நேத்து மீட்டிங் நடத்தணும், அடுத்த 3 நாளைக்கு அந்த ஊர்ல கன்வென்ஷன் தான், விடாத கன்வென்ஷன். இயேசு வேதம் சொல்லுது, இயேசு புறப்பட்டு வேறு ஊருக்கு போனார். இதுதான் தேவ சித்தத்தை செய்வது. உங்களுக்கும் எனக்கும் முன்னாடி ஆரோனின் முறைமையில உலக பிரகாரமான ஆசை இருந்துச்சு, அதை ஜெயிச்சுட்டு வந்திருக்கணும். ஆனா இங்க வந்து பாருங்க, இங்க என்ன தெரியுமா? உலக பிரகாரம் ஆசை இல்ல, ஆவிக்குரிய ஆசை கூட உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடாது. பரலோகம் என்ன சொல்லுதோ அதை மட்டும் செய்வேன். அதுதான் தேவ சித்தத்தை செய்வது. இங்க பிரச்சனை என்ன இருக்குன்னா, நான் ஸ்பிரிச்சுவலி எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஆசை எனக்கு ஒண்ணு இருக்கு, அதை நான் செய்யணும்னு விரும்புறேன். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இது ஸ்பிரிச்சுவல். தாவீதுக்கு நடந்தது ஸ்பிரிச்சுவல் வீழ்ச்சி, ஆபிரகாமுக்கு நடந்தது உலக பிரகாரமான வீழ்ச்சி. இந்த ரெண்டையும் ஜெயிக்கிறதுக்கு பேர் தான் மெல்கிசேதேக்கின் முறைமை. இதுல உங்களுக்கும் எனக்கும் சுய சித்தம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இயேசு மரித்து திரைச்சலைக்குள் பிரவேசித்தது போல நீங்களும் நானும் மரித்து திரைச்சலைக்குள் பிரவேசிக்கணும். சாகணும், உங்க சுய சித்தத்துக்கு சாகணும், மாம்சம் சாகணும். என்னை நான் சிலுவையில் அறைந்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழுகிறார். இந்த இடத்துக்கு நீங்கள் நானும் வரணும். வந்தால் மட்டும்தான் அதை அடைய முடியும், அந்த அச்சீவ்மெண்ட்களை வர முடியும். இன்னைக்கு அந்த பூரணப்படுதல் மெல்கிசேதேக்கின் முறைமையில அந்த பூரணப்படுதல் இருக்குன்னு பைபிள் சொல்லுது. ஆனா ஆரோனின் முறைமையில இல்ல, பழைய ஏற்பாட்டுல இல்ல. இப்ப பூரணப்படுத்த வேண்டிய நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நான் 2 காரியத்தை மட்டும் தான் சொல்லி இருக்கிறேன் ஆபிரகாம் தாவீதை பத்தி. இந்த 2 காரியத்திலும் நீங்கள் நானும் பூரணப்படுத்தல இருக்கிறோமா? ஒன்று உலகத்தையும் ஜெயிக்கணும், ஸ்பிரிச்சுவலி இருக்கக்கூடியதான. இப்ப பாருங்க, இயேசு கெத்சமனேல வந்து முழங்கால் போட்டு ஜெபம் பண்றார். இப்ப அவர் வந்து என்ன பண்றாரு? ஸ்பிரிச்சுவலி உலக பாவத்தை சுமந்து தீக்க போறார். அந்த இடத்துல அவர் பிதாவை பாட்டு கேட்ட கேள்வி என்னன்னா, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். அவர் கேட்கறதுல நியாயம் இருக்கு. ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 4000 வருஷத்தோட பிரச்சனையை சால்வ் பண்ண போறாரு. அதோட கொடுமை ரொம்ப ஜாஸ்தி. மொத்த மனுஷனுடைய பாவமும் அவர் மேல இறங்க போகுது. அதுக்கப்புறம் வரப்போற நம்முடைய பாவத்தையும் சேர்ந்து சுமந்து தீக்கணும் அவர். ஆனாலும் ஒரு டேக் ஒன்று போடுவார், ஒரு லைன், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கணும். எனக்கு 1000 எண்ணம் இருக்கு ஆண்டவரே, எனக்கு 1000 ஆசை இருக்கு, எனக்கு 1000 விதமான எண்ணங்கள் இருக்கு, எனக்கு இதை படிக்கணும்னு ஆசை இருக்கு, என் பிள்ளைய இது படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கு, எனக்கு இந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கு, எனக்கு இப்படி ஒன்று செய்யணும்னு ஆசை இருக்கு. ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கணும். எந்த ஒரு காரியத்தையும் 100% அவர் சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. நான் சொல்றேன், உங்க மேல இருக்கிற மெல்கிசேதேக்கின் முறைமை என்பது ஹெவன்லி பிளான். அது பரலோகத்தில் இருக்கிற புதிய எருசலேம் கொண்டு வர பிளான். அந்த பிளான மாம்சத்திலிருந்து உங்களால செய்யவே முடியாது. மாம்சத்தை சாகடிக்கிறதுனால மட்டும்தான் செய்ய முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அது ஹெவன்லி பிளான். அது வந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர போற புதிய எருசலேம். அதில் நீங்களும் நானும் ஜீவக்கற்களாக இருக்கிறோம். அப்போஸ்தலர்கள் அஸ்திவாரம். இப்ப நாம அதுல ஒரு பார்ட்டா இருக்கணும்னா மாம்சத்துல அந்த சித்தத்தை செஞ்சு முடிக்க முடியாது நம்மளால. ஏன்னா அது ஆவியின் திட்டம். இப்போ ஆபிரகாம் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் ஈசாக்கு பிறக்காது. ஏன்னா அது ஆவிக்குரிய திட்டம். மாம்சம் செத்தாதான் ஈசாக்கு பிறப்பான். அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள இருக்கிறதான பரலோகத்தின் திட்டத்தை நீங்கள் செய்து முடிக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற மாம்சம் செத்தாதான் முடியும். மாம்ச சிந்தனை, மாம்ச சித்தம், மாம்ச ஆசை, எண்ணம், இதெல்லாம் பாவத்துக்கு சொல்லல, அதெல்லாம் ஃபர்ஸ்டே செத்துறணும். நான் சொல்றது ஸ்பிரிச்சுவல். மாம்சத்தின்படி ஸ்பிரிச்சுவலா தாவீது ஆலயம் கட்டணும்னு நினைச்ச மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ஆசைய மாம்சத்துல இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணணும். இங்கதான் வீழ்ச்சி வருது.
நீங்கள் எதை ஃபாலோ பண்ணணும் தெரியுமா? எங்களையும் ஃபாலோ பண்ணாதீங்க, எங்களையும் ஃபாலோ பண்ணாதீங்க. நான் சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு திட்டத்தை பரலோகம் எழுதி வச்சிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைரேகை இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரலோக ரேகை இருக்கு. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்திலே வரையப்பட்டிருக்கிறது. அவர் கொண்டு வருவார். அது ஸ்பிரிச்சுவல் பிளானா இருக்கும். உங்களை அழகா எங்க உடைக்கணுமோ அங்க உடைச்சு, எங்க நொறுக்கணுமோ அங்க நொறுக்கி, சில நேரத்தில் கர்த்தர் உங்க இடத்துல ஒரு இடத்துல உடைப்பாரு, நீங்க உடைய மாட்டீங்க. ஏன் உடைக்கிறார் தெரியுமா? உங்களை கொண்டு போய் ராஜாவா உட்கார வைக்கும் போது இந்த உடைச்ச பகுதி அது உடைஞ்சிருந்தாதான் உங்களுக்கு அங்க பெருமை வராது. அதுக்குதான் இங்க உடைப்பாரு. நீங்க இங்க உடைக்கவே விட மாட்டீங்க. நான் யார் தெரியுமா, நாங்களாம் எங்க ஊர்ல எப்படி இருந்தோம் தெரியுமா? இப்ப ராஜாவான பிறகும் அங்கேயும் அதே தோணும், சவுல் மாதிரி ஆயிடுவீங்க. அதுவே தாவீது மாதிரி ஆடு மேய்ச்சி அப்படியே ஆட்டோடையும் சிங்கத்தோடையும் கரடியோட சண்டை கண்டை போட்டுக்கிட்டு உருண்டு பிறண்டு வந்தீங்கன்னா ராஜாவா உட்காரக்கும் போது உங்களுக்கு பெருமை வராது. நான் தானே தப்பு பண்ணேன், இந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சுன்னு ஃபீலிங் தான் வரும் உங்களுக்கு. கர்த்தர் உங்களை கொண்டு வர்றதுக்கான பாதை இருக்குல்ல, அதை நீங்க வரணும். ஒவ்வொருத்தருக்கும் வச்சிருக்காரு. நீங்க என்ன பண்ண விரும்புறீங்கன்னா ஷார்ட் கட், இமிடியேட்டா. அதைத்தான் சொல்றேன். மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்னன்னா, ஹெவன் உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம் கரெக்டா. அந்த பிளான்ல எல்லாமே இருக்கும். அதே மாதிரி தான் மெல்கிசேதேக்கின் முறைமையில கர்த்தர் உங்களுக்கு எல்லாத்தையும் வச்சிருப்பாரு. எல்லாம் இருக்கும். உங்களை உருவாக்குறது இருக்கும், உங்க தரிசனத்தை உருவாக்குறது இருக்கும், அதுக்கு நடுவுல உங்களுக்கு வேண்டிய வரங்கள் இருக்கும், உங்களுடைய சந்ததிகளுக்கு தேவையானது இருக்கும். எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருப்பாரு ஆண்டவர் பக்காவா. அந்த முறைமைக்கு நீங்கள் விட்டு கொடுத்தால் மட்டும்தான் அவர் நினைச்சதான அச்சீவ்மெண்ட்டை அடைய முடியும். இல்லை என்றால் நீங்கள் ஆரோனின் முறைமைக்குள்ள போயிருவீங்க, பூரணப்படாத கூட்டமா மாறிடுவீங்க. உங்களையும் என்னையும் கர்த்தர் பூரணப்படுத்துற கூட்டமாய் மாற விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் எழுந்திருக்கலாமா? நாம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? வேதம் சொல்லுகிறது, ஆரோனின் முறைமையிலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் வேறொரு ஆசாரியத்துவம் எழும்ப வேண்டியது என்ன? நீங்கள் இந்த உலக பிரகாரமான சிந்தனையில, உங்க அறிவுல, உங்க படிப்புல, உங்க ஞானத்துல, உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல இதை வச்சுட்டு உங்களால ஒண்ணு பண்ண முடியும் நீங்கள் நினைக்குவீரானால், ஏன் அப்புறம் ஆவிக்குரிய முறைமை உங்களுக்குள்ள வேலை செய்யாது? உலக பிரகாரமான எந்த ஒரு உங்க ஞானமும் கர்த்தருக்கு முன்பாக குப்பை. நீதியே குப்பைன்ட்டா, நம்முடைய நீதியே அழுக்கான கந்தைனா நம்முடைய அழுக்கான சிந்தனை எப்படின்னு பாருங்க. 100% உலக பிரகாரமாயும் சரி, ஆவிக்குரிய விதத்திலும் சரி, 100% உங்களை தேவன் கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்குள் ஒரு பூரணப்படுதல் உண்டாயிருக்கும். ஏறக்குறைய கிறிஸ்துவை போல நீங்கள் மாறுவீர்கள். அதான் பவுல் சொல்றாரு, கொஞ்சம் குறைய. இயேசு சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆனா பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்க. அப்படி தைரியமா அவரால் ஏன் சொல்ல முடியுதுன்னா, இந்த சத்தியத்தை அவர் அறிஞ்சதுனால மட்டும்தான். அவருக்குள் எந்த விதமான சுய சிந்தனை, சுய சித்தமே இல்லை. அவ்வளவுதான். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அப்படி போறாரு. அவர் எப்படி இயேசு பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சாரோ அப்படியே பவுல் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறார். இப்ப நீங்களும் நானும் அப்படி இருக்கிறோமா? எல்லாம் கேட்போம், எல்லா செய்தியெல்லாம் கேட்போம், சத்தியம் கேட்போம். ஆனால் சொந்த வாழ்க்கை வரும்போது, ஒரு தேவை வரும்போது, பிள்ளையோட எதிர்காலம் வரும்போது, பிள்ளையோட படிப்புன்னு வரும்போது, அது தேவ சித்தமா? தேவன் தான் அந்த படிப்பை சொன்னாரா? கர்த்தர் அவருடைய தரிசனத்தின்படி பிள்ளைய படிக்க வைப்பாரு. நமக்கு ஆசை, நான் தான் சரியா படிக்கல, என் பிள்ளைகளாவது படிக்கட்டும். நான் தான் இந்த டாக்டருக்கு படிக்க நினைச்சேன், என்னால் படிக்க முடியல, என் பிள்ளையாவது படிக்கட்டும். இப்படி நிறைய பேருக்கு தங்களுடைய ஆசையை பிள்ளையின் மேல் திணித்தல். காட்ஸ் வில். கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க. இது நான் சொல்றது ஆரோனின் முறைமை. உலக பிரகாரமா, ஸ்பிரிச்சுவலி கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய திட்டம் வச்சிருக்கிறாரு. நீங்க புதிய எருசலேமுடைய திட்டத்துக்குள்ள வருவீங்க. ஜீவ கற்கள் உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு வச்சாரோ அதுக்கு ஒப்பு கொடுங்க. அதுலயும் உங்க சித்தம் வேண்டாம். அப்படி ஒப்பு கொடுத்து நீங்க வரும்போது உங்களுக்குள் ஒரு பூரணப்படுதல் உண்டாயிருக்கும். நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த செய்தி எனக்கு புரிஞ்சிச்சு, கர்த்தர் என் கூட இடைப்பட்டார் அப்படிங்கிறவங்க மட்டும் உங்க கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே
இந்த வார்த்தை எனக்கு புரிய வைத்ததுக்காக நன்றி. இது எனக்கு, நான் முதல்ல அதை தான் நம்புறேன். இந்த வார்த்தை புரியணும். இது கர்த்தருடையதான ஒரு திட்டம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம் ஒவ்வொரு நாளும் அந்த தேவ சித்தத்துக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுவோம். அப்படியே போயிட்டே இருந்தோம்னா பூர்ணப்படுதல் தானா வந்துடும். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மேல் உள்ள பரலோகத்தின் திட்டத்தை தேவன் அவர்களுக்கு தெரியப்படுத்துவீராக. வழி இதுவே என்று காண்பிப்பீராக. நாங்கள் மரிக்கவும் நீர் பிழைத்திருக்கவும் வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனி நாங்கள் அல்ல, கிறிஸ்துவே எங்களுக்குள் வாழுகிறார் என்று சொல்ல கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. இனி நாங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் உங்க சித்தத்தின்படி, நாங்கள் செய்கிற ஒவ்வொன்றும் உம்முடைய திட்டத்தின்படி, நீர் என்ன சொல்லுகிறீரோ அதன்படி செய்ய இனி எங்கள் சுயசித்தம் ஒன்று வேலை செய்ய வேண்டாம்ப்பா. மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எல்லோருக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செய்ய கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.